கிடா வெட்டு இந்த மாதிரி பிரமாண்டமாக வாரக்கட்டு பூஜை செவ்வாய்க்கிழமை கண்ட நடக்கும். நம்பினோருக்கு நடராஜன், நம்பாதவருக்கு யமராஜன். இடையில வந்து ஒரு இடத்துல வந்து ஜூஸ் கொடுத்து இலைப்பாரிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பி போக போகிறாங்க. முதல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன், 2வது பெருமாள், 3வது வந்து கருமலை ஆண்டவர். இன்னும் சற்று நேரத்தில் வந்து கோவிலுக்கு வந்து சாமி வந்து போயிடும். அங்கே வந்து இப்போ பூஜை, மறுபடியும் நைட்டு வந்து பெரும்பூஜை நடக்கும். எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். ஃபோட்டோ எடுக்கிற பேட்டிகளை குரூப்பாக ஒரு வீடியோ எடுக்கிறேன்னாங்க. மண்ணு போட்டுக்க. இப்போது எல்லாருக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜூஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. நாமளும் ஒரு டம்ளர் ஜூஸ் குடிச்சிட்டு வெயிலுக்கு இதமாக கிளம்பலாம். சூடி ஓகே, நாமளும் ஒரு டம்ளர் ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்புறோம். என்ன சேனல்? வருஷம் வருஷம் சேவை சாங்கியம். நானும் ஒரு யூடியூப்ல வருது வருஷம் குட்டி 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 பைக் சாவிங்க.
எங்கள் மூதாதையர் செஞ்சு வச்சுட்டு போனால் காமாட்சி அம்மன் சிலை 150 ஆண்டு பழமை வாய்ந்தது. ஒவ்வொரு வருடம் வைகாசி மாதம் திருவிழா நடக்கும். அதுக்கு நாங்கள் எல்லோரும் கலந்து காமாட்சி அம்மன் சாமி இங்கே மடப்பள்ளியிலேருந்து கோயிலுக்கு கொண்டாந்து வச்சு ஒரு நாள் திருவிழா பண்ணி நாளைக்கு வந்து அந்தியூர்வெல்லாம் வீதி ஊர்வலம் வந்து கோயில் வந்து சேரும். இது காலங்காலமாக நாங்கள் எங்கள் முன்னோர்கள் செஞ்சு வச்சுட்டு போனதை நாங்கள் காலங்காலமாக பண்ணி சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறோம். இங்கே வந்து தொன்று தொட்டு வந்து காமாட்சி அம்மன் பல்லக்கலை வந்து ஊர்வலமாக கொண்டு வந்து இங்கே கோயில் சேர்த்து மறுநாள் அஞ்சூர் ஊர்வலமாக கொண்டு போய் கோயிலில் சேர்த்திடுவோம். இது தொன்று தொட்டு இது நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்து எங்கள் தாத்தா இது முன்னின்று நடத்தினார். எங்கள் தாத்தாவுக்கு அப்புறம் எங்கள் அப்பா நடத்தினார். எங்கள் அப்பாவுக்கு அடுத்தது நாங்கள் நடத்துகிறோம். இது வந்து எங்கள் தொன்று தொட்டு பண்ணுறது. அந்த சாமியை நாங்கள் ஊர்வலமாக எடுத்து போகிறதுக்கு மெராஸ்தார் தான் நாங்கள். சரிங்களா? அவங்க வந்து நம்மளுக்கு இந்த கெடா பொங்கல் கொடுப்பாங்க. இது சாமி ஊர்வலமாக கொண்டுட்டு போய் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு மறுநாள் வியாழக்கிழமை மறுநாள் வந்து கெடா பொங்கல் கொடுப்பாங்க. அதை நம்ம வந்து சந்தோஷமாக எல்லோரும் மாமன் மச்சனை பங்காளி எல்லாம் சேர்ந்து சாமி இறக்கி வச்ச உடனே சந்தோஷமாக சாப்பிட்டு விழா முடிச்சிருவோம். அவ்வளோதான் இதனுடைய விசேஷம். இந்த கோயிலுக்கு சிறப்பாக வந்துங்க காமாட்சி அம்மன், பெருமாள், கருமலை, முனியப்ப, கருப்புசாமி எல்லாம் இருக்கிறாங்க. நல்லபடியாக இது வந்தால் வேண்டுதல் வந்தால் எதுவும் நடக்குங்க. பொறுப்பு புண்ணியாஜனி நடைபெற போகுது. இந்த கோயிலுக்கு வருகை தரும் பொதுமக்கள், பத்திரகோடி மக்கள் அனைவருக்கும் இந்த வணக்கம். நம்ம இந்த கோயில் வந்து ரொம்ப காலமாக 500 வருட காலமாக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு வருது. தலைமுறையாக கொண்டாடி வராங்க. இந்த கோயிலில் கெடா வெட்டி, கோயிலில் கோழி சேவல் வெட்டு, கெடா வெட்டு, இந்த மாதிரி பிரம்மாண்டமாக கொண்டாடி வருகிறாங்க. இந்த கோயில் எல்லா ஊர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்கள்லேருந்து இந்த கோயிலுக்கு வருவாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். வாரக்கட்டு பூஜை செவ்வாய்க்கிழமை கண்ட நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் திருவிழா நடக்கும். தாத்தாங்க ஒரு 300-350 வருஷமாக தலைமுறையாக இது ஃபங்க்ஷன் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. திருமலையாண்டவர் கோவில் திருவிழா பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் நடக்கும். ரொம்ப விமர்சையாக பூச்சாட்டி, அதுக்கு அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா கொடியேற்றி, அப்புறம் 3வது வாரம் பார்த்திங்கன்னா திருவிழா முதல் நாள் செவ்வாய்க்கிழமை வந்து தீர்த்தத்துக்கு போயிட்டு புதன்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா திருவிழா ஆரம்பிக்கும். சாமி 3 சாமி எங்கள் மடப்பள்ளியிலேருந்து நம்ம தேர் வீதியில் மடப்பள்ளி இருக்குது. அங்கேருந்து 3 சாமி அழைச்சிட்டு வருவோம். நாங்கள் எப்படின்னா நாங்கள் எல்லாமே வந்துட்டு ரிலேட்டிவ்ஸுங்க. நாங்கள்லாம் வந்துட்டு எல்லாம் ஒன்றா இருப்போம். ஆனால் இந்த ஃபங்க்ஷன்னா நாங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இந்த மாதிரி டீமாக நாங்கள் வந்துட்டு ஒரு யூனிஃபார்மாக இந்த மாதிரியெல்லாம் இது பண்ணிவிட்டு வான வேடிக்கை ஜாலியாக என்ஜாய்மெண்ட். எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹாப்பின்னு பார்த்தா எங்களுக்கு இந்த கோவிலோட ஃபெஸ்டிவல் தான். அது போக பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வந்துட்டு ஒரு சமூகத்தவங்க வந்துட்டு பண்ணி குத்துவாங்க. அந்த ஒரு வைபவம் இங்கே ரொம்ப நல்லா நடக்கும். அப்புறம் உள்ள கருமலையாண்டவர் அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இங்கே நிறைய பேர் வேண்டுதலை வச்சு நடந்திருக்கு. அது நிறைவேறி இருக்குது. அதுக்கான காணிக்கைங்க வந்து செலுத்தியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு வியாழக்கிழமை நம்ம ஊர் ஃபுல்லாக அந்தியூர் நகரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன், பெருமாள், கருமலையாண்டவர் 3 பேர் வந்துட்டு திருவிதி விழா வருவாங்க. இன்னும் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, பெரியவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. மத்தியானம் பார்த்திங்கன்னா விருந்து நடக்குவாங்க. அந்த விருந்து ரொம்ப நல்லபடியாக நடக்கும். நீங்களும் எல்லோரும் வாங்க. கோவிலில் வந்து இந்த திருவிழாவில் எல்லாம் கலந்துக்குவாங்க. சாமியோட தரிசனம் பண்ணிவிட்டு நீங்களும் அருள் பெற்று நீங்களும் ரொம்ப நாள் வாழணும்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம். எங்களுடைய டீம் யங்ஸ்டார் பாய்ஸோட இது தோடு இந்த பூஜையை சிறப்பித்து தருமாறு ராஜசங்கல்பம் செய்து கொள்கிறோம். ராதமணிங்க இந்த பூஜையானது சிறப்பு நல்லபடியாக நடக்குது. மேலும் இதே மாதிரி ஒற்றுமையாக இருந்து எல்லாரும் வந்து இந்த பூஜையை நல்லபடியாக நடத்தி வந்து இந்த பக்த கந்தனர்கள் எல்லாத்துக்கும் வந்து முதல்ல குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்ல வியாபாரத்துக்கு நல்ல தொழில் நடக்கணும், விவசாயம் செழிக்கணும், ஊரில் மழை வரணும், விவசாயம் நல்லபடியாக நடக்கணும், அதே மாதிரி நல்ல தொழில் நல்லபடியாக நடக்கணும். அதேமாதிரி கல்யாணம் ஆகணும்னா நல்லபடியாக கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆனவங்க நல்லபடியாக கல்யாணம் ஆகி குழந்தைகள் சந்தான பாக்கியம், புத்திர பாக்கியம், குலவிருத்தியம் கிடைக்கணும். ஆயுளுக்கு முதல்ல உடம்பு சுகத்தை ஆரோக்கியத்தை பரிபூர்ணமாக அருள் புரியணும். இந்த கருப்பணசுவாமி பரிபூர்ண அருள் வந்து எப்பொழுதுமே எங்களுக்கு வந்து துணையாக நிற்கணும், காத்து ரட்சப்படணும். சங்கல்பப்பட்டு சர்வவல்லவா மகா கணபதிச்சே சங்கல்பா ஆச்சகம் திரப்பயாமே ராஜ சிம்மாசனம் திரப்பயாமே சர்வமூர்த்தியே உபச்சார சிம்மாசனம் திரப்பயாமே தீர்த்த பிரசாதம் திரப்பயாமே மஸ்தாரியம் சமர்ப்பயாமி ஆபரியம் சமர்ப்பயாமி மானாந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி உபச்சார தீர்த்த பிரசாதம் தீர்த்தந்திரியாமி கதிகபல தாமலிய நிவேதியா அமித நிவேதியா ஆஹாவதானஸ்ய விதானஸ்ய சமானஸ்ய பிரம்மணஸ்ய மகா பிரசாதமாஹயாமி தீர்த்தராஜான தீர்த்த பிரசாத தீர்த்தந்திரியாமி ரத்னாதிரிய இரணி அச்சான மகா உபச்சார ஸ்வர்ணஹான தாமிரதம் தரியாமி உபச்சார. அதாவதுங்க இந்த கருமலையாண்டவர் திருப்பண்டிகையை முன்னிட்டு
இது வந்து காலங்காலமாக நடக்கிறது. ஆகையால் இந்த கோயில் வந்துங்க பன்னிகள் முருகர் கூட்டுறதோ வேண்டுதலை நிறைவேறும். பில்லி சூனியம் காற்று கருப்பு எல்லாம் நிறைவேறும். மழை போல் வந்தாலும் பனி போல் நீங்கிவிடும். நம்பினோருக்கு நடராஜன், நம்பாதவருக்கு யமராஜன்.